இன்னும் நிறைய இடம் போகணும்க்கா. இன்னும் கொஞ்சம் பேருக்கு தான். அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எலெக்ஷன்ல நிக்கறாங்க தெரியுமாக்கா? தெரியுமே. போட்டுருங்க. கண்டிப்பா போட்டுறேம்மா. இந்தாங்க குங்குமச்சிமிழி. வரமா. கண்டிப்பா நம்ம அம்மா தான் ஜெயிப்பாங்க. ஜெயலட்சுமி அக்கா. வாமா ரோகிணி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. மறக்காம அம்மாக்கு ஓட்டு போட்டுருங்கம்மா. அம்மா கண்டிப்பாமா. அவங்களுக்கு தான் என் ஓட்டு. அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, வெளி உலக அனுபவம் இருக்கு. அவங்க ஜெயிச்சு வந்தா நல்ல நிர்வாகம் பண்ணுவாங்க, எந்த முறைகேடும் இருக்காது. அவங்களுக்கு தாமா என் ஓட்டு. கவலைப்படாதீங்க, அவங்க தாமா ஜெயிப்பாங்க. சரி வரோம். சரிங்கக்கா. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்குமா. அம்மா எலெக்ஷன்ல நிக்கறாங்க தெரியும்ல? தெரியுமா, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அம்மாக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு அவங்களுக்கு தாமா. மறக்காம அம்மாக்கு ஓட்டு போட்டுருங்க. சரிமா. சரி நான் வரேன். வாங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா நமது வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, வெற்றி வேட்பாளர் சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மா வாழ்க. பரவாயில்ல, கையில கொடுங்க. ஏய் ராமசாமி எந்திரா. டேய் எந்திரா ராமசாமி. ஏய் என்னடா ஆச்சு? ஏய் மயக்கமாயிட்டனே. ஏமா மாலை போட வந்தா அவனை அடிப்பியா? அப்படி என்ன துமுறு உனக்கு? அவன் உனக்கு மாலை போட கூடாதா? எல்லாம் பணக்கார திமிருதான். இவ எப்படி என்ன தொட்டு மாலை போடலான்ற ஆணவம். எங்க ஓட்டு மட்டும் வேணும், ஆனா நாங்க மாலை போட கிட்ட வரக்கூடாதா? அந்த ராஸ்கல் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் என்னமா தப்பு செஞ்சுட்டான்? கிட்ட வந்து மாலை போட்டான், அது ஒரு குத்தமா? ஐயோ, அந்த பொம்பளை அடிச்ச அடியில ராமசாமி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறானே. ராமசாமி எந்திரா. டேய் ராமசாமி, டேய் கண்ணை திறந்து பாருடா. டேய் ராமசாமி, டேய் எந்திரா. ஐயோ பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. தூக்குங்க. பாத்து 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 போங்க. பாத்தியா? ஏத்துப்பா பாத்து ஏத்துப்பா. உள்ள ஒண்ணு சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டு போ. ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வரோம். ஏமா உன் கிட்ட வந்து மாலை போட்டா அதுக்கு அடிப்பியா? என்ன இருந்தாலும் அந்த அம்மா அப்படி செஞ்சிருக்க கூடாதுங்க. ஓட்டு கேட்க வந்தா 4 பேர் மாலை போட தான் வருவான், அதுக்காக அடிப்பீங்களா? இதுதான் பணக்கார திமிருங்கிறது, வேற என்ன? அப்படிப்பட்டவங்க வீட்டுல இருக்க வேண்டியதுதானே? எதுக்கு பப்ளிக்ல ஓட்டு கேட்டு வராங்க? என்ன சகல இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. அத்தை எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியல. மாப்ள, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சான்? அவன் மாலை போடுற சாக்குல என் இடுப்ப கிள்ள வந்தான். அதான் அவனை ஓங்கி அரைஞ்ச. அப்படியா? ஆமா மாப்ள, அவன் தனியா வரல. அவன் கூட கொஞ்சம் பேர் வந்ததை நானும் பார்த்தேன். இது பிளான் பண்றானுங்கன்னு நினைக்கிறேன்.
நீங்க சொல்றது சரிதான் மாப்பிள்ள. அத்தை நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களா, என்ன ஏது நாங்க போய் பாத்துக்கிறேன். சகல நீ சொல்றது சரிதான்ப்பா. வாப்பா அவனை ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துட்டு வந்துருவோம். அத்தை நீங்க வாங்க, உங்களை வீட்டுல விட்டு போறோம். இல்ல மாப்பிள்ள, சந்திரா இருக்கா, நான் போய்க்கிறேன். நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சரிங்க அத்தை, பார்த்து பத்திரமா போங்க. வாங்க சகல. வாங்கயா போலாம். ஓட்டு கேட்க வந்தா ஓட்டு கேட்க வேண்டியதானே, பக்கத்துல எல்லாம் யாரும் வரக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீ ஓட்டு கேட்டு வந்த? அவங்க பிரச்சாரத்தப்ப ராமசாமிங்கிறவன அடிச்சே கொண்டுட்டாங்களா? என்னப்பா சொல்ற? கொன்னுட்டாங்களா? ஆமாண்ணே, நானும் கேள்விப்பட்டேன்பா. கூட்டத்துல ஒருத்தனை அந்த அம்மா அடிச்சாங்கன்னு. ஆனா அவன் செத்தே போயிட்டான்னு நீ சொல்லிதானே தெரியுது. எல்லாம் பணத்திமிருனா. ஒரு அப்பாவியா அந்த பொம்பளை ஏன் இப்படி கொன்னான்னு தெரியலண்ணா. டே குரா பாருங்க, அவன் டெத் சர்டிபிகேட் ஹாஸ்பிடல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. நான் பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு அராஜகமா நடந்துகிட்டானா, பதவிக்கு வந்துட்டானு வைங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணுவா. அதானே ஏழை பாளையனா அந்த அம்மாவுக்கு இலக்காரமா போச்சுப்பா. நான் கூட அந்த அம்மா நல்ல பொம்பளை நினைச்சேன். ஆனா அவ இவ்வளவு மோசமானவன்னு எனக்கே தெரியாத. நான் நல்ல மாதிரி இவ்வளவு நாள் நடிச்சிருக்கானா. எல்லாரும் அவ வேஷத்தை கண்டு ஏமாந்து போயிட்டீங்க. அவ சுயரூபம் இப்பதானே தெரியுது. அண்ணா இந்த மாதிரி ஈவ இறக்கம் இல்லாத பொம்பளைக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வைங்க, ஜனங்க நிலைமை என்னென்ன ஆகும்? இல்ல இந்த ஊரோட நிலைமை தான் என்ன ஆகுறது?